தொழில் ஸ்தான ரீதியான நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் அது இன்னும் பவர்ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள் அழிக்கப்படுவர் அல்லது செயலிழந்து போவார்கள். சிரமங்கள் கம்மியாகக்கூடிய இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு பெரிய உயர்வுகளை தரவே போகிறது. உங்களுக்கு மறைமுகமாக வரக்கூடிய ஒரு சில எதிர்ப்புகளோ தொந்தரவுகளோ கூட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நீங்கிடும். குறிப்பா நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இந்த 138 நாள்ல எனக்கு என்ன நடக்கும்? உண்மையிலே சொன்னா எல்லா வகையிலையுமே இறைவன் உங்களுக்கு வணக்கம். இந்த பதிவுல நம்ம சனி வக்ர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நேயர்கள் அனைவருக்காகவுமே இது நான் முடிந்தவரை ரொம்ப சுருக்கமாகவும் அதே சமயத்தில் நிறைய தகவல்களை இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம். நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பு, அதுவும் குறிப்பாக எண்கணித ரீதியான இலவச பொது பலன்கள் பற்றிய ஒரு இது கடைசியில் நான் தரப்போகிறேன். பதிவை முழுசாக பாருங்கள். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது சனி அப்படிங்கிற கிரகம் மார்ச் மாதமே பயிற்சி ஆயிடுச்சு. கும்பத்திலிருந்து நகர்ந்து இப்போ அவர் மீனத்தில் பிரவேசம் பண்ணி இருந்துக்கிட்டு இருக்காரு திருக்கணித பஞ்சாங்கப்படி. ஆனால் வரக்கூடிய சிறிது காலம் மட்டும் அவர் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுத்து, அதாவது அதை தான் வக்ரம்னு சொல்கிறோம். தங்களுடைய இயல்பை விட்டு முன்னோக்கி போகும்போது அது அதிசாரம்னு சொல்லுவோம். பின்னோக்கி வரும் பொழுது அது வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 27, 2025 வரைக்குமான காலகட்டம் சனி வக்ர பயிற்சி காலகட்டம். அப்போ சனி பின்னோக்கி நகரும் பொழுது இது மறுபடியும் இப்போ நிறைய பேருக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கலாம், அஷ்டம சனி முடிஞ்சிருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் இப்போ திடுக்குன்னு தூக்கி வாரி போடும். ஐயோ, சனி ரிவர்ஸ் வந்துச்சுன்னா அப்போ மறுபடியும் எனக்கு 7.5 சனி ஆரம்பிக்குமா, மறுபடியும் எனக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குமா அப்படின்னு யாரும் பதற வேண்டாம். இதில் கடகத்துக்கு அஷ்டம சனி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சது தான் அது. அதே மாதிரி மகரத்துக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னா அது முடிஞ்சிருச்சு தான். இப்போ சனி பின்னோக்கி வருவதாக தெரிந்தாலுமே கூட அது மீன ராசிங்கிற அந்த கட்டத்தை விட்டு நகரலை. அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய சுய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் பிரவேசம் பண்ணுறாரு, ட்ராவல் பண்ணுறாரு. ரிவர்ஸில் வரும்போது மறுபடியும் அவர் குருவுக்குரிய பூரட்டாதியில் ட்ராவல் பண்ணுறாரு. அதோடைய அந்த வக்ரம் அப்படிங்கிறது நிவர்த்தி அடைஞ்சிருது. அதனால் யாரும் இதில் குழப்பிக்கொள்ள வேண்டாம். இதில் குறிப்பாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இந்த 138 நாளில் எனக்கு என்ன நடக்கும்? உண்மையிலே சொன்னால் எல்லா வகையிலையுமே இறைவன் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பையே தரப்போகிறார் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு வருஷம்தான் ஒரே சமயத்தில் அடுத்தடுத்து 4 கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சிருக்கு. சனி, அதற்கு பிறகு ராகு, கேது, குரு எல்லாமே பயிற்சி அடைஞ்சு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சாதகமான பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த பயிற்சி காலகட்டம் உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன சார் எல்லாத்துலேயும் ஆஹா ஓஹோன்னாங்க, எனக்கு ஒன்றுமே நடக்கலை சார், ஒன்றுமே ஆரம்பிக்கவே இல்லை சார் இன்னும் அப்படின்னு நீங்கள் புலம்புவது கேட்குது. ஆனால் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை நீங்கள் வெளிப்படையாகவே நீங்கள் அதை கண்டு அனுபவிக்கலாம். அப்படிங்கிறத அனுபவத்திற்கு வரும் அந்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லி பகுதிக்குள்ளார போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண்ணிற்கு பொருந்தக்கூடிய அதிர்ஷ்டகரமாக உங்கள் பெயர் அமைந்திருக்கும் பொழுது நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்ல. உங்களுடைய லைஃப் லாங்குக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் இருக்குது. அது என்னுடைய இந்த பகுதியின் இறுதியில் உங்களுக்கு நான் இலவசமாக அந்த பலன்கள் எப்படி சொல்ல போகிறேங்கிறதெல்லாம் வரும். அது பொது பலன்கள் பற்றிய குறிப்பு, கவனமாக பாருங்கள். மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி 8ற்கும் 9ற்கும் உடையவர். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்குமே சனி தான் அதிபதி. அப்படிப்பட்ட சனி இப்போது இந்த வக்ர பயிற்சி காலத்தில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அப்படி ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுக்கும் பொழுது மாறுபாடான பலன்களை தரார். அது உங்களுக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா? உங்களுக்கு தற்போது 10ஆம் வீட்டில் சனி நிற்கிறார்.
இந்த 10ஆம் வீட்டில் நின்று பலன் தரும் பொழுது தொழில் ஸ்தான ரீதியான நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் அது இன்னும் பவர்ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். இவ்வளோ நாள் நடக்கலையே சார், எனக்கு எவ்வளோ நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, ஒன்றுமே எனக்கு நடக்கலையே அப்படின்னு நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தீங்கன்னா இப்போ நடக்கும். இப்போ உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். நீங்கள் அதை உறுதியாக நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ நாள் கிடைக்காத ஒரு விஷயங்கள், நடக்காத ஒரு விஷயங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக நீங்கள் உங்களுடைய வேலைகளில் ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாக்கியங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். நான் ஏன் பாக்கியங்கள் அப்படிங்கிறத அழுத்தி சொல்கிறேன்னா, அவர் ஏற்கனவே உங்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லிட்டேன். அவர் 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் வேற அமர்ந்திருக்கிறதுனால தொழில் ரீதியான பெனிஃபிட்ஸ், தொழில் ரீதியான பாக்கியங்கள். இப்போ நான் பிஸ்னஸில் இல்லை, ஜாப்ல இருக்கேன்னா ஜாப் ரீதியான ப்ரொமோஷன்ஸ்க்கு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அது கிடைக்கும். ஒரு சேலரி ஹைக் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள் அழிக்கப்படுவார் அல்லது செயலிழந்து போவார்கள். உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, எனக்கு ரொம்ப இடையூறாக இருக்காங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கண்களுக்கே புலப்படாத வண்ணம் அவங்க காணா போயிடுவாங்க. அல்லது அவங்கள வேற எங்கேயாச்சும் மாற்றலாகி இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு சிரமங்கள் கம்மியாகக்கூடிய இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு பெரிய உயர்வுகளை தரவே போகிறது. இந்த 138 நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வ ஸ்தலத்திற்கு ஒரு முறை சென்று வாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாடை ஒரு தடவை செய்துட்டு வாங்க. உங்களுக்கு மறைமுகமாக வரக்கூடிய ஒரு சில எதிர்ப்புகளோ தொந்தரவுகளோ கூட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நீங்கிடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே குரு உங்க ராசியின் மீதே அமர்ந்து உங்களுடைய 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டையும் பார்க்கறதும் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஸோ இந்த பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் பொழுது இப்போ இதையும் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு எதிர்காலமாகவே இந்த 4.5 மாதங்கள் உருவாக போகுதுன்னு உறுதியாக சொல்லலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த சனி வக்ர பெயர்ச்சியை தாண்டி கிரக சுழற்சிகள் அப்படிங்கிறது எப்போதுமே நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியது தான். அதை நம்ம கைகளால் பிடிச்சி நிறுத்திவிட முடியாது தான். அதே சமயத்தில் ஒரு மனிதனுக்கு அவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு நேம் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோமே, அது அவருடைய லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்களை உண்டாக்கும். இது என்ன சார், இது நம்பவே முடியலையே சார் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய எண்கணித அறிவின்படி நான் நிறைய பேருக்கு பேர் அமைச்சு கொடுத்துருக்கேன். அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்கள் எனக்கு நீங்கள் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியும் அனுப்பும் பொழுது உங்களுடைய பொது பலன்களோடு சேர்த்து நான் அனுப்ப போகிறேன். அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கேட்கும்போது இதில் இவ்வளோ பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது அந்த பிறந்த தேதிக்குரிய ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் தரக்கூடிய வகையில் உங்கள் பெயர் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத தான் உங்களுக்கான இலவச பொது பலனாக நான் அனுப்ப போகிறேன். ஆனால் அதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பெயர் பலன்கள் அது என்ன நம்பரில் இருக்குது, அது பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் பதிவு பண்ணி நான் அனுப்புறதா இருக்கேன். நீங்கள் உங்களுடைய பெயருக்குமான பிறந்த தேதிக்குமான பொது பலன்களை என்னிடமிருந்து 3 நாட்களுக்குள்ளார பதிலாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படி பொருந்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையுமே அதிலே நான் குறிப்பாக சொல்லியிருக்கேன். அதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் மேற்கொண்டு அதை நீங்கள் பேரை மாற்றிக்கலாம் அல்லது மாற்றாமல் போகலாம். அது உங்கள் விருப்பம் தான். இதில் ஒரு சில பேர் வியாபாரம் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் இப்போ தான் அமைச்சிருக்கீங்க, சமீபத்தில் தான் அமைச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தையோடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் அனுப்பி விடலாம். அது அந்த குழந்தைக்கு பொருந்திருக்கா, நல்லது பண்ணுமா நல்லது பண்ணாதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் விலாவாரியாக சொல்ல போகிறேன். இது எல்லாமே இலவச பொது பலன்களே. பொருந்தலைனா மட்டும்தான் என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ் என்னன்னு சொல்ல போகிறேன். பொருந்தி இருக்குன்னாலும் நான் வெளிப்படையாக அது நல்லாவே இருக்குது, அது எதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். நீங்கள் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.